தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பே உருவான இயேசுவே, இந்த காலை பொழுதிலேயே உம்மை பாடவும் உம்மை புகழ்ந்து ஏத்தவும் வரம் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலக தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாகிய மூவொரு இறைவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஓ அன்பு தெய்வமே, நீ எங்களிடம் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தந்து செல்கிறேன், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்பதே அந்த கட்டளை என்ற இறை வசனத்திற்கு ஏற்றவாறு இறைவா, இந்த நாளில் காண்பவை யாவற்றிலும் பேசும் நபர்கள் யாவரிடமும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறிய என் அன்பு தந்தை இயேசுவை மனதில் கொண்டு இந்த நாள் முழுவதும் செயல்பட தேவையான மனதினையும் மன பலத்தையும் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சுவாமி, அன்பான இயேசுவே, பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதை காட்டிலும் பிறரை நான் அன்பு செய்து வாழ்ந்திடவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என் மீட்பராம் இயேசுவே, இந்த நாள் முதல் அன்பின் உருவமாய் வாழ்ந்து இறைமகன் இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த அருள் வரங்கள் எங்கள் மேல் பொழியும்படியாக மாசற்ற கன்னி மரியாவின் பரிந்துரையால் இணைந்து உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு அதனை விரைவில் நடத்தி தரும் நல்ல ஆயனாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி 19வது பிரிவு, வாக்குகள் 11 தொடங்கி 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு மேலும் ஓர் உவமையை கூறினார். உயர்குடி மகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்பொழுது அவர் தன்னுடைய பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 வினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யும் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்திருக்கின்றேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிகச் சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது வினாவை கொண்டு 5 வினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீ 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது வினா, ஒரு கைக்குட்டையிலே முடித்து வைத்திருக்கின்றேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கின்றவர், நீர் விதைக்காததை அறுக்கின்றவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகின்றேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன்,
விதைக்காததை அறுக்கின்றவன் என உமக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையிலே கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த வினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 வினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 வினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாய் இருந்திட ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பகுதியை, ஓமையை வாழ்க்கையிலே பல முறை நாம் கேட்டறிந்திருக்கின்றோம். வினாக்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. பெற்றுக்கொண்ட அந்த வினாக்களை வைத்து உழைத்து உண்மையாயிருந்து அதனை பெருக்க முற்படுகின்ற பொழுது அந்த தலைவன் கூறுகின்றான், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று சொல்லி. இவ்வாறு அந்த ஊழியனை உழைத்து வாழ்ந்து உண்மையாயிருந்த அந்த மனிதனை பாராட்டியதோடு மட்டுமல்ல, அந்த ஓமையிலே ஆண்டவர் மிக அழகாக தெளிவாக கூறுகின்றார், அவனுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. அந்த கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, உழைக்காமல் உண்மையாய் வாழாமல் தலைவனது உண்மையினுடைய நிலையை அறிந்திருந்த போதிலும் அதனை கைக்குட்டையிலே பொதிந்து வைத்திருந்த அந்த மனிதனுடைய வினாவை புடுங்கி இருக்கிறவரிடம் கொடுங்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுதுதான் அங்கு நிற்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் ஏற்கனவே பெற்றிருக்கின்றாரே என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவருடைய தெளிவான வார்த்தை சொல்லப்படுகிறது, உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. இல்லாதவரிடமிருந்து உள்ளதாக கருதப்படுவதும் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஆழமான கருத்தை ஆண்டவர் மிக அழகாய் சொல்லித் தருவதை நாம் இந்த நாளிலே படிக்க பார்க்கின்றோம். உள்ளவருக்கு கொடுக்கப்படும். இங்கு யார் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள்? இறைவன் தன்னுடைய படைப்பிலே ஒவ்வொரு மனிதனுக்குமே தன்னுடைய திறமைகளை, ஆற்றலை, வலிமையை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். வலிமை இல்லாத மனிதர்களோ திறமை இல்லாத மனிதர்களோ என்று சொல்லுவதற்கு யாருமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே சிறப்பு பெற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் ஊனம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், ஊனம் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு எத்தனையோ அற்புதமான அதிசயங்களை செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பார்வை இல்லாத மனிதன் கூட இன்றைக்கு ஒரு நல்ல அற்புதமான செயலை செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குழந்தையாய் இருக்கின்ற அந்த குழந்தை கூட இன்றைக்கு தன்னுடைய நிலையில ஒரு நல்ல அற்புதமான திறமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனவே படைப்பிலே சரிசமமாய் எல்லாருக்குமே திறமைகள் அருளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பெற்றுக்கொண்ட அந்த திறமைகளை பயன்படுத்தி நாம் என்ன சாதித்துக் கொண்டிருக்கின்றோம், என்ன நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்பதனை உணர்ந்து அந்த திறமைகளை பயன்படுத்தி அதை பெருக்கிக் கொள்ள நாம் உண்மையிலேயே முன்வருவோமையானால் நாமும் பாராட்டுக்குரியவர்களாக இருப்போம். நம்மையும் பார்த்து நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று சொல்லி இன்னும் உனக்கு கூடுதலாய் தரப்படும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். உழைக்காமல் உண்மையாய் இல்லாமல் இருப்பவர்களிடமிருந்து உள்ளதாக கருதப்படுகின்றவைகளும் புடுங்கப்படும் என்கின்ற இந்த உணர்வினை, இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற
ஆற்றலை, ஞானத்தை, அறிவை, விவேகத்தை பயன்படுத்தி நாம் நம்மால் முடிந்த எல்லா நல்ல செயல்களையும் நாம் செய்து வாழ முற்படுவோம். எனக்கு உறுதி தருகின்ற ஆண்டவரது துணை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று பவுலடிகளார் கூறிய அந்த வார்த்தைகளை உள்வாங்கி நாமும் அவரது துணையினால், அவர் தந்த ஆற்றலால், அவர் கொடுத்த அந்த ஆவியினுடைய நல்ல அற்புதமான கனிகளினால், கொடைகளினால் என்னால் செய்ய முடியும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு செயல் வீரர்களாய் நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்திட இந்த நாளிலே உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும், கவலைகளும், சங்கடங்களும், வேதனைகளும் எங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.